வாழ்க வளமுடன். இந்த பதிவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பிராணசக்தியை பற்றி பார்க்கலாம். பிராணமய கோஷம் தான். எப்பயும் பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி சின்னதாக சாண்டிங் பண்ணிடலாம். கண்ணு முடியுங்க, சுவாசத்தை கவனிங்க. ஓம் சாண்டிங். எக்ஸேல் பண்ணுங்க. ஓம் ஓம். லார்ட் கணேஷா நினச்சிங்க. ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ. குரு சிவாய குருவே நமஹ. சிவாய குருவே நமஹ. சிவாய குருவே நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. குரு தியானம் பண்ணுங்க. ஸ்ரீ குருப்யோம் நமஹ. ஸ்ரீ குருப்யோம் நமஹ. ஸ்ரீ குருப்யோம் நமஹ. மனசில் குருவோட ஆசீர்வாதத்தோட இந்த பதிவு தொடங்கணும். நம்ம போன பதிவில் வந்து மனோன்மய கோஷத்தெல்லாம் கவர் பண்ணோம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பதிவு ஃபுல்லாகவே பிராணமய கோஷம், பிராண பற்றி தான். நீங்கள் எப்பயுமே இந்த பிராணமய கோஷத்தை நீங்கள் வந்து சிந்திக்கணுன்னா, இந்த பிராணசக்தி வந்து எப்படி நம்மளோட வீட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ, அதுக்கு வந்து ஒரு எப்படி கரண்ட் ஃப்ளோவுக்கு ஒரு ஒயர்ஸ் தேவை, பின்ன மெயின் சப்ளை தேவை. ஆனால் நான் வந்து லாஸ்ட் வீடியோஸில் சொன்னேன், நம்மளோட சிஸ்டம் வந்து ஒரு பேட்ரி. பேட்ரி தான் பவர் சோர்ஸ் பண்ணு. அந்த பேட்டரியோட சோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அது மெயின் சோர்ஸ் வந்து மூலாதாரம்னு சொல்கிறோம். மெயின் சோர்ஸ் மூலாதாரம். அந்த மூலாதாரம்னு எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல அதிகமாக குவியுது. அது நோடல் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி நம்ம குவியறதுல ஒரு 7 சக்ராஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல நிறைய சக்ராஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி இன்னும் வர வீடியோஸில் பார்ப்போம், எத்தனை சக்ராஸ் இருக்குதுன்னு. மெயினாக வந்து 7 சக்ராஸ் இருக்குது. அதில் சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரம், அதுக்கடுத்து சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் வந்து மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகசிராச்சாரம். நீங்கள் கீழே உள்ள மூலாதாரம் பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கேயே பிராணசக்தி தான். பிராணசக்தி ஒரு இடத்துல குவியுது. ஆனால் அந்த பிராணசக்தி வந்து உங்களுக்கு வந்து பிரித்தி நம்மளோட உடம்புல உள்ள எர்த் எலிமெண்ட்டை கவர் பண்ணுது. நம்மளோட நம்ம பூமியிலேருந்து என்னென்னலாம் கிடைக்குதோ சாலிட் ஐட்டம்ஸ், அது நம்மளோட சாலிடிட்டி, நம்மளோட ஃப்ரேம், அதை இது பண்ணுறது. ஆக்சுவலாக மூலாதாரத்துக்கோட அதிபதி வந்து கணபதி. அது இல்லாமல் மூலாதாரம் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எர்த்திங் நல்லாயிருக்கும். எர்த்திங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளையர்னாலே எர்த்திங் ரொம்ப முக்கியம். நம்ம கரண்ட்டுன்ட்டோம்.
ஏன்னா பிராணசக்தி ஒரு கரண்ட் மாதிரி தான் ஃப்ளோ ஆகுது. எர்த்திங் தேவை. எந்த ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் அது வழியாக எர்த் ஆகிடும். எர்த்திங் நம்மளோட அதனால் மூலாதாரத்துலேருந்து நம்மளோட கால் வரைக்குமே ஒரு ஒயரிங் கரெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பிராணசக்தி எல்லாமே எப்படி கரண்ட் ஒயர் மாதிரி போதோ, இந்த சக்ராஸ்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுறதுக்கு ஒரு வேறு வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு இது. ஆனால் நம்ம அந்த போகிற லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ், அதெல்லாம் நாடிஸ்ன்னு சொல்கிறோம். நாடிஸ் நம்ம உடம்புல வந்து 72,000 நாடிஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம ரிஷிகள் மூலியம். அதுக்கும் கணக்கு இருக்குது. நம்ம ஆதிசங்கரர் வந்து அழகாக சூப்பராக அதுக்கு கவுண்டிங் கொடுத்துட்டாரு. எந்தெந்த சக்கராஸ்லேருந்து எத்தனை நாடிஸ் வெளியில் போகுது அப்படின்றது அது புராணங்கள்லேயே இருக்குது. புராணங்கள் வேதங்கள்லேயே அது மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ மூலாதாரம் வந்து நமக்கு யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த எர்த்திங் எனர்ஜி கொஞ்சம் கிரவுண்டடாக இருப்பாங்க. இப்போ சுவாதிஷ்டானம்னு பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம், ஆனால் இந்த 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 சக்ராஸ் எல்லாமே நம்மளோட சென்டர் ஆஃப் பாடியில், நம்மளோட உடம்புன்னு எடுத்திங்கன்னா அதோட எக்ஸாக்ட் சென்டர் மேலே சகசிராரத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் உள்ளே போட்டிங்கன்னா அதில் இருக்கும். அதனால் நம்ம இந்த நாடிஸையும் நம்ம அந்த நர்வ்ஸையும் இது பண்ண வேண்டாம். இன்கேஸ் நாடிஸோட பேரலாகவும் நர்வ்ஸ் இருக்கலாம், நரம்புகள் இருக்கலாம். ஆனால் நாடிஸ்ன்றது ஆல்மோஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இதுதான் நர்வ்ஸ்க்கே எனர்ஜி கொடுக்குது. நம்ம பூரா உடம்புக்கு நமக்கு வந்து என்ன சொல்லப்போனால் சக்தி கொடுக்குது. அதான் ஓகே, பிராணசக்தி. ஸோ இது வந்து நம்ம சகசிராரத்தை ஸ்ட்ரெயிட் கீழே இறங்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே சக்ராஸ் உட்காந்துருக்கு. அது மாதிரி ஒரு என்ன சொல்லப்போனால் இந்த மாதிரி. ஆனால் அதோட எஃபெக்ட் முன்பக்கமும் இருக்கும் பின்பக்கமும் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி ஃப்ளாட்டாக அந்த சக்ராஸ் ஸ்பின் ஆகிட்டு டிஸ்க் மாதிரி மூலாதாரத்தில், அதுக்கு மேலே சுவாதிஷ்டானம் நம்மளோட நீர் நிலைமைகள், வாட்டரோட எலிமெண்ட்டு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. டிசைர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. மணிப்பூருக்கும் ஃபயர் எலிமெண்ட் டைஜஸ்டிவ் ஃபயர் இருக்கும். அது சக்கராஸ். அப்புறம் அதுக்கு மேலே அனாகாரம் நம்மளோட எமோஷனல் பாடிஸ் ரொம்ப அதுவும் சக்கராஸ் அழகாக ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் விசுத்தி சக்கரம் நம்மளோட கம்யூனிகேஷன் பவர், நம்மளோட மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே அதுதான் ரொம்ப கவர் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்னா சக்கராஸ்லேயும் நமக்கு வந்து உண்டான என்ன சொல்ல போனால் நம்மளோட சைக்கிக் எபிலிட்டிஸ் இது எல்லாமே கவர் பண்ணுறது இந்த ஆக்னா சக்கரா தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சகசர சக்கரா ஓவரால் நம்ம சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உள்ள ஒரு சக்கராஸ். நம்ம இந்த பிராணமய கோஷாவில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது, எதுக்கு நம்ம இப்போ இந்த பிராணமய கோஷாவை ஸ்டடி பண்ணுறோன்னா, இந்த பிராணமய கோஷாவை நம்ம நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு வந்து நம்மளோட டிசீஸையும் டயக்னைஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இன்னொன்று இந்த பிராணம் எங்கெல்லாம் பிளாக் ஆகுது அப்படின்றதும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பிராணமய கோஷம் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த பிராணசக்தி நம்ம உடம்புல எந்தளவுக்கு இருக்கோ, பிராணசக்தி அதிகமாக இருக்கவங்களுக்கு அவங்களோட ஹெல்த் ரீதியாக கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஹையஸ்ட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுவாங்க. எமோஷ்னல் பேலன்ஸும் இருக்கும். இந்த பிராணசக்தியோட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன இந்த பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது பிராணசக்தி அதில் இம்பேலன்ஸும் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண் வழியாக நிறைய செலவு பண்ணிட்டோம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க் டைப்பிங் பண்ணிட்டோம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அப்போ பிராண எனர்ஜி நமக்கு அந்த எந்த பகுதியில் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல குறைஞ்சிரும். இன்னொரு இடத்துல நம்ம உட்காந்து வேலை செய்கிறோம், அந்த மாதிரி இடங்கள் அதிகமாகிடும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அது பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இந்த பிராணமய கோஷத்தை, இந்த நாடிகள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சக்கராஸை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மகரிஷி எக்ஸசைஸ், வேதாத்ரி மகரிஷி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் மூமெண்ட்ஸ்லாம் கையில் கொடுக்குறோம். ஃபஸ்ட் கைப்பயிற்சி நம்ம கைப்பயிற்சி பண்ணும்போது நம்மளோட பிராணசக்தி இந்த கைகளில் வந்து பேலன்ஸ் ஆகுது. புரியல? இன்னொன்று கைகளில் இந்த வரக்கூடிய பிராணசக்தி, இப்போ உதாரணத்துக்கு அந்த பிராணசக்தினால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்ம 2 கைகளுக்குள்ளுமே இருக்குது. இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேருக்கு ரொம்ப டைம் ஆகுது ஐடென்டிஃபை பண்ணுறது. அது அவங்களோட பிராணசக்தி கம்மின்னு அர்த்தம். கொஞ்சம் இமீடியட்டாக கை வச்சோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா பிராணசக்தி அதிகமாக இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணும்.
நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோமோ அதை வச்சு நம்மளோட பிராணசக்தியோட ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மேக்னெட் மாதிரி தான். அது இல்லாமல் ஏன் நம்ம வந்து இந்த நம்ம கைப்பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிராணசக்தி கைகளில் வந்து கண்டிப்பாக நிறைய அதாவது பிளாக் இல்லாமல் வர்றதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம இன்னும் வரக்கூடிய பதிவில் எப்படி நம்மளோட இந்த பிராணசக்தியை இல்லை நம்மளோட மந்த்ராஸ் சாண்டிங்கை அந்த சக்தியை நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது வாட்டர் எப்படி சார்ஜ் பண்ணுறது, பாசிட்டிவாக சார்ஜிங் பண்ணுறது, இந்த சார்ஜ் வாட்டர் நம்ம பசங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கைகள் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் பண்ணோட இந்த இந்த கைகள் அட்லீஸ்ட் ஒரு பிளாக்கேஜ் ஃப்ரீயாக இருக்கணும், ஓகேங்களா? அப்படி இந்த கைகளில் வந்து ஆக்சுவலாக நாடிஸும் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? நாடிஸ் போயிட்டுருக்கு. இதில் இந்த நாடிஸ் பிளாக் ஆகாமல் இருக்கணும்னா அந்த கைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். கைப்பயிற்சி ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நம்ம வந்து கைப்பயிற்சி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நின்றுட்டு பண்ணுற அந்த மேதாத்ரி மகர்ஷியோட எக்ஸசைஸ் வந்து நம்மளோட போஸ்டரை கைக்கும் சரி, நம்மளோட ஸ்பைனல் கார்டு மூமெண்ட்டுக்கும் சரி, நீஸ்க்கும் சரி பக்காவாக மெயின்டைன் பண்ணிடும். இதுதான் கைப்பயிற்சி, ஓகேங்களா? பிராணசக்தி. இந்த கைக்கு வர்ற நம்ம எத்தனை நாடிஸ்ன்றதை நம்ம பார்க்கணும். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் எப்பயுமே ரிசீவிங் எனர்ஜி, ரிசீவிங். ஆக்சுவலாக இந்த மெயின் பாயிண்ட் ஆக்சுவலாக சகஸ்ராரோட கனெக்டட். பாக்கி உள்ளது நம்மளோட பாக்கியோட சக்ராஸில் கனெக்டட் ஆக்சுவலாக, ஓகேங்களா? இது சென்டர் சகஸ்ரார சக்கரம். ஸோ இட் இஸ் சக்கிங் எனர்ஜி. இது வழியாக இங்கே வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே உள்ளே போய் அது இப்படி இந்த கையை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து, நமக்கு வந்து நம்ம பேட்ரி, இப்போ நீங்கள் நார்மல் சிஸ்டம் ஒரு பேட்ரி பார்த்தீங்கன்னா, பேட்டரியில் போய் ஒரு பாசிட்டிவ் ஒயர், ஒரு நெகட்டிவ் ஒயர் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் ஒயர், நெகட்டிவ் ஒயர், அது இல்லாமல் ஒரு சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச். வெறும் பாசிட்டிவ் ஒயர் நெகட்டிவ் ஒயர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் ஷார்ட் ஆகிடும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் லோடு எதாவது கனெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் எதாவது கனெக்ட் பண்ணும். இப்போ இது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரில் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், ஃபேன் கனெக்ட் பண்ணுறோம், லைட் கனெக்ட் பண்ணுறோம், எல்லா ஐட்டமும் அதில் தான் வேலை செய்யும். நம்ம உடம்புலையும் இதே மாதிரி ஒரு பேட்டரி சர்க்யூட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மூலாதாரத்தில் நம்மளோட குண்டலினி சக்தி இருக்குது. அது லாக்டு ஆக்சுவலாக. இட் இஸ் லாக். எல்லாருக்கும் குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகலை. அது எப்படி நம்ம டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா, குண்டலினி சக்தி காயில், ஒரு பாம்பு மாதிரி காயிலாகி லாக் ஆகி உட்காந்துருக்கு. அந்த ஸ்னேக்கோட காயில் ஹெட்டும் டெய்லும் கப்புல் ஆகி லாக். எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகாதது. இனிஷியலாக நம்ம சில பேர் பூர்வ ஜென்மத்திலேருந்து சாதனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் இருக்கும், இல்லைன்னா எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகாது, ஓகேங்களா? அது லாக்டு தான் இருக்கும். ஆனால் இது லாக்காக இருந்தாலும் எப்படி நமக்கு சக்தி கிடைக்குதுன்னா, இதுக்கு வந்து அதே அந்த பேட்டரியிலேருந்து 2 ஒயர் நமக்கு வந்து எப்படி பேட்டரி இருக்கோ அது மாதிரி நமக்கு 2 நாடிஸ் நமக்கு இருக்குது. அந்த 2 நாடிஸில் ஒரு நாடி வந்து மூலாதாரத்துலேருந்து முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏறி நம்மளோட நாக்கோட உச்சி வரைக்கும் இருக்குது. பின்னாடி நீங்கள் ட்ராயிங் போட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து நம்மளோட மூலாதாரம் இதுனா, மூலாதாரத்துலேருந்து பின்பக்கமாக முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏறி அதோட நம்மளோட நாக்கு மேல் நாக்கு அது வரைக்குமே ஒரு நாடி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு நாடி வந்து நம்மளோட நாக்கு டிப்லேருந்து ஆரம்பித்து முன்பக்கமாக வந்து திருப்பி மூலாதாரத்தில் போய் முடியுது. எப்படி அது பின்னாடி வந்து ஒரு பாசிட்டிவ் வயர், இது ஒரு நெகட்டிவ் வயர் மாதிரி. ஆனால் நம்மளோட ரிஷி முனிகள் இதுக்கு வந்து வேறு பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பேர் எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இதை வந்து எனக்கு வந்து இங்கிலீஷில் தான் இந்த பேர் முன்னாடி தெரிஞ்சது. ஆனால் இந்த நாடிஸை வச்சு தான் நம்மளோட சிஸ்டம் இப்போ வேலை செய்யும், ஓகேங்களா? இந்த பின்னாடி வர்ற நாடிக்கு நம்ம வந்து லக்ஷ்மி நாடின்னு சொல்கிறோம். முன்னாடி நாக்குலேருந்து ஆரம்பித்து முன்னாடி இந்த பக்கம் போகிறது வந்து சரஸ்வதி நாடின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பின்னாடி உள்ள நாடி வந்து சக்தி, லக்ஷ்மி நாடி வந்து ஒரு சக்தி, விஷ்ணுவோட சக்தி, ஒரு ஃபயர் எலிமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். முன்னாடி சரஸ்வதி நாடி ஒரு வாட்டர் எலிமெண்ட் மாதிரி. ஏன் சரஸ்வதி வாட்டர்னு சொல்கிறோன்னா, பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து கிரியேஷன். நம்ம ஏதாச்சும் ஒரு பயிரை வரி வைக்கலாம்னா தண்ணி ஊற்றணும், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஃபார் கிரியேட்டிவ். அதோட என்ன சொல்ல போனால் அதோட ஒரு குவாலிட்டி, வாட்டர் டைப் குவாலிட்டி. ஆனால் இது வந்து சரஸ்வதி நாடி. இந்த 2 நாடியும் நமக்கு வந்து நம்மளோட மூலாதாரத்துலேருந்து பவரை கொடுக்குது. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம ஏதாவது சாமி ஃபோட்டோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்.
நடுவில் கணபதி இருப்பார், இந்த பக்கம் லக்ஷ்மி, இந்த பக்கம் சரஸ்வதி. கரெக்டுங்களா? வெளியில் தேவையான உள்ளே தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி லக்ஷ்மி, நடுவில் மூலாதாரம் கணபதி, முன்னாடி சரஸ்வதி. ஓகேங்களா? நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், சார் லக்ஷ்மி வந்துட்டாங்க, சரஸ்வதி வந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க வரல. அம்மா பார்வதி, அவங்க வந்து குண்டலினி சக்தியாக இருக்காங்க. அவங்க லாக்டு தான். ஆனால் அவங்க ஏஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து குண்டலினி ஆக்டிவேஷன் மாதிரி. அவங்க ஏஞ்சி மேலே போய் சகசிராரத்தில் சதாசிவத்தை மீட் பண்ணணும். எப்போ அவங்க மீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த லக்ஷ்மி நாடியோடு சேர்த்து கங்காவும் யமுனாவும் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கங்கா தான் நம்மளோட பியூரிஃபை பண்ண போகுது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் சாதனை. ஓகேங்களா? இந்த குண்டலினி ஆக்டிவேஷன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் சாதனை. ஓகே. ஆனால் நார்மல் பர்சனுக்கு அது ஆக்டிவேட் ஆனது இது கீழே தான் இருக்கும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக பேட்ரி, இப்போ வந்து பேட்ரி வச்சு வீட்டில் கரண்ட் சப்ளை பண்ணால் என்னென்ன லோட் பண்ண முடியும்? நார்மலாக ஆக்டிவ் ஃபேன் ஓட்டலாம், லைட் ஓட்டலாம், நார்மல் ஆக்டிவிட்டி சொல்லணும். பயங்கரமான சம்மர், ஏசி ஓட்டணும், பேட்டரியில் ஓட்ட முடியுங்களா? மெயின் சப்ளை தேவையில்லையா? அந்த மெயின் சப்ளை தான் இந்த நடுவில் உள்ள இந்த பார்வதி. அவங்க வந்து சூஷ்ம நாடியாக வராங்க. சூஷ்ம நாடி வந்து இது வந்து சிங்கிள் மட்டில் 2 கோர் ஒயர்னால் அது வந்து ஆக்சுவலாக 3 கோர் கூட கிடையாது, 4 கோர் வருது. அந்த பெரிய ஒயர், அந்த ஒயர் வழியாக நம்ம வந்து மெயின் சப்ளைலேருந்து கனெக்ஷன், அதாவது யூனிவர்ஸ்லேருந்து கனெக்ஷன். அது பாருங்க, எப்போ நம்ம மெயின் சப்ளை எடுத்தால் வீட்டில் ஏசி ஓட்ட முடியுமோ, ஏசி எப்போ ஓட்டுறோம்? பயங்கர வெயிலாக இருக்குங்க, தாங்கலை ஏசி. ஒரு யோகி பாருங்கள், இந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா வெளி சுச்சுவேஷன் என்ன வந்தாலும் அமைதியாக இருப்போம். இந்த கனெக்ஷன் இல்லை, அது அப்போ இந்த பேட்டரி வச்சு ஓட்டும்போது கொஞ்சம் இதுதான். ஸோ அந்த குண்டலினி ஆக்டிவேஷன் எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது பண்ணுறதுக்கு அது சொல்லணும், பேசிக்காக நம்ம இந்த நாடிஸ்லாம் கரெக்ட் பண்ணாமல் என்ன டேரெக்டாக குண்டலினி ஆக்டிவேஷன் போனால் உங்களுக்கு அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட்டை நம்மளால் தாங்க முடியும். முன்னாடி இந்த நாடிஸ் எல்லாம் நம்ம வந்து பிளாக்கேஜ்க்கு கிளியர் பண்ணணும். நான் சொல்கிறேன், இந்த நாடிஸ்லாம் இருக்குன்னு. இந்த நாடிஸ் வந்து ஒரு பைப் மாதிரி. இந்த பைப் எது ட்விஸ்ட்டாக இருக்கலாம், அந்த டைப்பில் எமோஷ்னல் பிளாக்ஸ் இருக்கலாம், ஒரு சில இடத்துல சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். இது பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது, இந்த நாடிஸ் உண்மையான இருக்கான்னு எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று, நம்ம ஸ்விட்ச் வந்து நம்ம நாக்கு தான். நம்ம நாக்கை மடக்கி மேல் அன்னத்தில் வைக்கும் போது அந்த லைன் க்ளோஸ் ஆகுது. அதனால தான் தவத்தில் யோகிகள்லாம் மேலே வைப்பாங்க, இந்த லைன் க்ளோஸ் ஆகும். இந்த லைன் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த சக்தி போகும். நம்ம இது வந்து நான் டீட்டெயிலாக பிராணாயாமத்தில் நம்ம சொல்லித்தரேன், எப்படி இந்த 2 லைனையும் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். லக்ஷ்மி நாடி, சரஸ்வதி நாடி. இப்போ இன்னொன்று, இந்த லக்ஷ்மி நாடி, சரஸ்வதி நாடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பிரச்சனை உள்ளவங்களுக்கு எப்படி நார்மலாக இந்த லக்ஷ்மி நாடியும் சரஸ்வதி நாடியும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கணும் சைஸில். ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? ஆண்களுக்கு வந்து லக்ஷ்மி நாடி நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரம் பக்கத்தில் இருக்கிறது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா அது ஒரு ஃபயர் எலிமெண்ட்டு. அதே விமன்ஸ்க்கு வந்து அது வந்து சரஸ்வதி நாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் ஆண் பெண் வித்தியாசத்துக்கு, ஏன்னா அந்த இடத்துல அந்த எனர்ஜி ஃப்ளோ அதிகமாக அவங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். ஓகேங்களா? ஆனால் இது இல்லாமல் மற்ற இடத்துலலாம் வந்து அந்த எனர்ஜி வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். ஆனால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால் அந்தந்த போகிற லைன் வந்து அது வழியாக போகிற பிராணசக்தி வந்து தடைபடுது. அதனால தான் பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்னேன், இந்த மனோன்மய கோஷத்தில் ஏதாச்சும் லோவர் எமோஷன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது பிராணமய கோஷத்தை அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பாடியில் அஃபெக்ட் ஆகும். எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா அது டேரெக்டாக என்னென்னா பிராணமய கோஷத்தில் அந்த ஒயர்ஸை அது பிளாக் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சில பேருக்கு வந்து எந்த இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லங் ரீஜனில் சளியை எடுத்துப்போமே, லங் ரீஜனில் அந்த நான் சொன்ன சரஸ்வதி நாடி, இந்த வாட்டர் சேனல் அது வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா அது எங்கே மேலேயே பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தொண்டைக்கிட்ட பிளாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போகிற பிராணசக்தி கம்மியாயிடும். ஓகேங்களா? அது ஸோ அப்போ இந்த பிராணசக்தி போகணும். அந்த வாட்டர் எலிமெண்ட் போலின்னா சரியா வாட்டர் எலிமெண்ட் லங்ஸில் தங்க ஆரம்பிச்சு.
இந்த சேனல் கிளியர் ஆகிடுச்சு, இந்த சேனலும் பிளாக் கிளியர் பக்காவாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்னென்னலாம் நான் உங்களுக்கு அந்த அக்குமுலேஷன் ஆகுதோ எனர்ஜிஸ் அந்த லங்ஸில், அது அப்படியே போயிடும், இந்த வாட்டர் எலிமெண்ட் கீழே போயிடும். இன்னொன்று சில பேருக்கு என்னென்னா, சரி இது இல்லை, இது கரெக்டாக தான் இருக்குது, இந்த 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 இதுக்கு முன்னாடி போகிற சரஸ்வதி நாடி ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, பின்னாடி உள்ள ஃபயர் எலிமெண்ட் கம்மியாயிடுச்சு, அப்பயும் பாருங்கள் அவங்க வந்து கபா டைப் போயிடுவாங்க. ஃபயர் எலிமெண்ட் கம்மியாச்சு, இது எலிமெண்ட்டாக கபா டைப் போயிடுவாங்க. இந்த 2 எலிமெண்ட்டும் பேலன்ஸ் இருக்கணும். இது வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எந்தெந்த இடத்துல வந்து அந்த நாடி பிளாக் ஆகுது, என்னென்ன டிசீஸ் வருதுன்னு. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கே ரொம்ப நிறைய டைம் ஆகும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுங்க, இந்த 2 நாடிஸ் இருக்குது. இந்த 2 நாடிஸில் எங்கே பிளாக் இருந்தாலும் நமக்கு ரெஸ்பெக்ட். ஏன்னா இந்த 2 நாடிஸில் இருந்து தான் எப்படி நம்ம வந்து 2 ஒயர்லேருந்து லைட்டுக்கு கனெக்ஷன் எடுக்கிறோம், மற்றபடி ஃபேனு கனெக்ஷன் எடுக்கிறோமோ, இந்த 2 நாடிஸ்லேருந்து தான் ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இதுலேருந்து தான் போகுது. இந்த நாடிஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம சக்ராஸும் சார்ஜ் பண்ணுது அது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா சக்கரமும் ஃபுல் ஆக்டிவேட்டர்ஸ் கிடையாது. அவரோட எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த சக்ராஸும் பிளாக் ஆகிருக்கும். ஆனால் சக்ராஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதோட வேலையை பண்ணிட்டு தான் இருக்கும். நாடிஸ் அதோட வேலை பிராணசக்தி போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த பூர லைன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது பெருசு, எப்படி ஒரு பைப் போதோ நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி அது சின்னது பெருசாகி நமக்கு அந்த எனர்ஜி பிராணசக்தி ஈக்குவலண்டாக கொடுக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 2 லைனில் இருந்து தான் நமக்கு கைகளுக்கு கனெக்ட் ஆகுது. அந்த பார்த்திங்கன்னா நம்மளோட கைக்குள்ள முன்னாடி ரீஜன் வந்து சரஸ்வதி நாடிலும், அதோட பின்னாடி போன் ரீஜன் வந்து லக்ஷ்மி நாடிலும் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? வெளியிலேருந்து இழுத்தாலும் நம்ம அந்த நாடியை சார்ஜ் பண்ணிக்க முடியும், டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம பண்ணுற இனிஷியல் ஆசனாஸில் என்ன ஆகுதுன்னா, மெயினாக இந்த நாடிஸை நம்ம வந்து அந்த நாடியோட ஃப்ளோ அலைன்மெண்ட், இப்போ பிராணசக்தினா ஒரு போகிறதுக்கு வழி வேணும், அதை நீங்களாகவே பிளாக் பண்ணிட்டீங்கன்னா பிராணசக்தி கரெக்டாக போகாது. இதை டெய்லி நம்ம காலையில் எழுந்துச்சி அதை ஒரு பண்ணும்போது என்னென்னா அலைன்மெண்ட் வருது. நடுவில் எப்போ டைம் ஈவினிங் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டி போயிட்டு வந்துட்டீங்க, அப்போ கூட நீங்கள் வந்து ஒரு சின்னதாக பிராணாயாமமோ ஒரு சின்ன மகர்ஷியோட எக்ஸசைஸ், ஒரு கை கால் எக்ஸசைஸோ பயிற்சி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஓவராக அன்றைக்கி இந்த இது பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து நம்ம அலைன்மெண்ட் செய்யணும். இன்னொன்று சொல்லிட்டீங்க, இந்த அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங்னாலையும் நிறைய டிசீஸ் வருது. அதனால தான் நிறைய டிசீஸும் வருது ஆக்சுவலாக. புரியுதுங்களா? இது மஸ்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் நம்ம வேறு எந்த விஷயத்துக்காகவும் பண்ணுறதில்ல. உங்களோட பிராணசக்தி சீராக உங்கள் உடம்புல போகணுன்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். இல்லைங்க நான் வந்து டைரெக்டாகவே ஏஞ்சி சாண்டிங் தான் பண்ணுங்கள். உங்களுக்கு தலையிலே இந்த ஏரியாலே எனர்ஜி ஸ்டக் ஆகிடும். அப்புறம் த்ரோட்டு அங்கேருந்து இறங்கி உடம்புக்குள்ளே வரணும். இந்த ஏரியா நெக் ரீஜன் ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன சொல்லப்போனால் ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் ஏரியா. இவ்வளோ பெரிய நம்மளோட உடம்பு கீழே எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த நெக் ரீஜனில் தான் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு, ஒரு சுச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதவங்களுக்கு நெக் ரீஜனில் ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்னென்னா பின்பக்கம் ஓடுற இந்த லக்ஷ்மி நாடியும் சரஸ்வதி நாடிலையும் பிளாக் இருக்குது. அப்போ என்ன பிளாக் ஆச்சுன்னா என்ன, இப்போ ஏதாச்சும் ஒரு எனர்ஜி பிளாக் ஆகுது, அந்த எனர்ஜி இப்படி ரேடியேட் ஆகுது. அதை நமக்கு பெயினாகவும் ஃபீல் பண்ணுறோம். ஆக்சுவலாக யூ ஃபீல் இட் இஸ் அ பெயின். எங்கெல்லாம் பிளாக் ஆகுதோ பிராணசக்தி அங்கெல்லாம் ஒரு பெயின் நம்ம ஃபீல் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதனால் மகரிஷியோடைய எக்ஸசைஸ் வந்து நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் அதான். அது நம்ம பண்ணால் பிராணசக்தி சீராக ஓடும். இன்றைக்கி நம்ம பண்ண டாப்பிக்கை நான் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிடுறேன். 2 நாடி இருக்குது. இந்த 2 நாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 நாடியை பேலன்ஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து பாக்கி உள்ள எல்லா சக்கராஸையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா மகரிஷியோட எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு கையில் ஆரம்பிக்குது. கை எக்ஸசைஸ் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் செஞ்சு காமிச்சு ஒன்று போடுறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி காலையில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ்லாம். அதனால் எனக்கு வந்து எக்ஸசைஸ் காமிக்கிறதுக்கு எனக்கு ரியர் கேமரா தேவைப்படும் ஃபுல் வியூ காமிக்கிறதுக்கு. சரி, நான் அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை கைப்பயிற்சி அது பண்ணும்போது கைகள்லையும் இது பின்ன நம்ம வந்து உட்காந்து அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறோம், ஐ எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது பின்ன வஜ்ராசனம் போடுறோம். இது எல்லாமே நம்மளை அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறது. முக்கியமாக இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி மகராசனம். இந்த மகராசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த நாடி முன்பக்கம் பின்பக்கம் இருக்கிற அந்த நாடியை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதுதான். ஓகேங்களா? அலைன்மெண்ட்
இன்னும் சின்னது பெருசு பண்ணுறதுக்கு இல்லை. அது வந்து ஒரு அது சின்ன அதோட சைஸை மாற்றணும்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டுருக்குங்க. அந்த பைப்பை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சிக்கலாகவும் கோணலாகவும் இருந்தால் எக்ஸ்டர்னல் கரெக்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் அந்த பைப்பில் இன்டர்னல் பிளாக்கேஜும் இருக்கும். அந்த இன்டர்னல் பிளாக்கேஜ் இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு பிராணாயாம பயிற்சி இருக்குது. அதை நம்ம வரப்போ ஒரு பதிவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டர்னல் பிளாக்கேஜஸ்க்கு இந்த மகராசனம் ரொம்ப பியூட்டிஃபுல், சூப்பர். அது இல்லாமல் இந்த 2 நாடிலையும் சில பேர் ஷார்ட் சர்க்யூட்ஸ் இருக்கும். இந்த ஷார்ட் சர்க்யூட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மகரிஷியோட அக்குப்ரெஷர் சூப்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கும் அந்த டைமில் எனக்கு புரியல. நம்ம இங்கே இருந்த கனெக்ஷன் எடுப்போம், இன்னொரு கனெக்ஷன் கரெக்டாக இன்னொரு நாடியில் வைப்போம். நம்ம ஸ்டமக் ஏரியாவை கரெக்டாக கிளியர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது மகரிஷிக்கு எல்லாமே தெரியும், வேதாத்ரி மகரிஷிக்கு. ஆனால் நமக்கு எந்தளவுக்கு நம்மளோட அதுக்கு அவங்களோட சிஷியர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. இந்த 2 நாடிஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மகராசனம் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் அதை மட்டும் தான் நான் இப்போ கவர் பண்ணுறேன். அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங்க்கு வந்து இந்த எக்ஸசைஸ் சஃபிஷியன்ட். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் எதாவது பண்ணணும்னா இப்போ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஈவன் சிட்டப்ஸ் இருக்குங்களா, சிட்டப்ஸ் மூலாதார சக்கரத்துக்கு அது ரொம்ப அவசியமானது. சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். மற்றபடி நம்ம பதஞ்சலியோட ஆசனாஸ், எந்த ஆசனாஸ் நம்ம வந்து வேதிக் ட்ரெடிஷனில் வருதோ அந்த ஆசனாஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அது எல்லாமே நம்மளோட அலைன்மெண்ட் அண்ட் பேலன்ஸிங்க்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பதிவில் நம்ம வந்து பிராணசக்தியோட அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் தான் நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவுகளில் நம்ம எப்படி பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறது, என்ன அப்படின்னா கன்சர்வ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா?